எல்லாம் சாதி புத்தியோட இருக்கிறாங்க. நான் ஓப்பனாக சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அந்த சாதியை ஒழிக்கணும்னு களமாடக்கூடிய எங்களை அவர் திட்டமிட்டு பேசுவது கடுமையான கண்டனத்துக்குரியது. திமுகவினரும் அப்படிதான் இருக்காங்களா? எல்லாரும் தானாங்க இருக்கிறாங்க. இன்னும் புதுசா சொல்றீங்க, புதுசா வந்துட்டீங்க, அமெரிக்கால இருந்து வந்துட்டீங்க, அமெரிக்கா ரிட்டனா நீங்க? நான் தான் சொல்றேன்ல, எல்லாரும் ஏன் பொதுப்படையா மாத்தணும் திமுகன்னு நீங்க சொல்லிட்டு போலாம்ல. ஏன்னா இப்ப ஆராசாவுக்கு ஏறக்குறைய எல்லா கட்சியிலையும் சாதி வெறிபிடி கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். தலைவர்கள் சரியா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுக்கு சாதி புத்தி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இல்லை என்று அவங்களை மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்றேன், ப்ரூவ் பண்ணட்டுமா யாருக்கு எங்கெங்க எப்படி இருக்குன்னு? அதை வந்து எங்க தலைவர் இருக்கிறாரு, அப்படி இல்லை. எங்களுக்கு கொள்கையே அதுதான். சாதி புத்தியோட எவனும் இருக்கக்கூடாது. எங்க தலைவர் வந்து சாதி பார்த்து யாரையும் பழக மாட்டாரு, சேர மாட்டாரு. ஜனநாயக ரீதியா தான் எல்லாத்தையும் எதிர்கொள்வாரு. இது திமுக தலைமை நினைச்சா மாத்த முடியாதா? மாத்துவதற்கு அவர் ரொம்ப முயற்சி எடுத்து ஏன் திருமாவளவனை ஏன் அப்படி சொன்னீங்க, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு ஏன் கேட்கல? நிச்சயமா கேட்பார்கள், பொறுத்திருந்து பாருங்கள். பொறுமையா இருங்க பிரதர்.